சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப இப்ப நாங்களும் நீங்களும் சேர்ந்து சொல்லுவோம். கடவுளை வழிபட்டோம், தமிழ் தாய்க்கு வணக்கம் சொல்லித்தோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? சபையில் உள்ள எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல வேணும். ஆமா, சபையில் உள்ள எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல வேணும். சபையில் உள்ள பெரியோரை, தாய்மாரை, தந்தைமாரை, சபையில் உள்ள பெரியோரை, தாய்மாரை, தந்தைமாரை, தாய்மாரை, தந்தைமாரை, அம்மாமாரை, அக்காமாரை, அன்னைமாரை, தம்பிமாரை, அம்மாமாரை, அக்காமாரை, அன்னைமாரை, தம்பிமாரை, ஆமா அன்னைமாரை, தம்பிமாரை, அக்காமாரை, பாட்டிமாரை, குழந்தைகளை, குட்டிகளை, அக்காமாரை, பாட்டிமாரை, குழந்தைகளை, குட்டிகளை, ஆமா குழந்தைகளை, குட்டிகளை, உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் இந்த வில்லிசை மூலம் ஆமா உங்கள் கலிசைகளை கேட்க போறோம். அப்படி என்னதான் சொல்ல போறோம்? என்னதான் சொல்ல போறோம்? கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. நாங்கள் பேசுற இந்த தமிழ் மொழி எப்படி தோன்றிச்சு? நாங்கள் வாழும் நிலக்கோலம். நிலக்கோலமா? அது என்ன நிலக்கோலம்? நிலக்கோலம் தான் எங்கட பூமி. இந்த பூமியா? ஓஹோ, அப்படியா? ஆமா. அதெல்லாம் சரி. நிலக்கோலம் எப்படி இருந்தது? என்னதான் இப்ப நடந்தது? கதிரவன் சிதறி போச்சு. என்னய்யா தீ பிடிச்சு வெட்டி சிதறியது. தீ பிடிச்சு வெட்டி சிதறியது. ஆமா, வெடிச்சு சிதறியது. தீ குழம்பாய் உருண்டதுவே. தீ குழம்பாய் உருண்டதுவே. ஆமா உருண்டதுவே. அப்ப சூரியன் போச்சு. ஓ, சிதறி கதிரவனில் இருந்துதான் இந்த நிலா, குடுக்கல், நிலக்கோலம் எல்லாம் உருவாக்குதா? கதிரவன் யாரு என்பதுதான் தூய தமிழ். அப்படியே பேசிக் கொள்வோம். தமிழ் மொழிக்கு நன்று. ஆமா, அப்படியே தமிழில் பேசுவோம். அது சரி. அப்ப அது சுடாதோ? இது என்ன கேள்வி? தீக்குளம் கண்டா சுடும் தானே?
பனி உருகி தண்ணீரா வந்துச்சு. கதிரவனின் வெப்பத்தால் பனி உருகி கண்ணீரா வந்ததோ? கண்ணீரா இல்ல, இந்த பனி உருகி தண்ணீரா வந்துச்சா. பிறகு தண்ணீர் எல்லாம் சேர்ந்து கடலாய் போச்சா. அந்த கடல்ல இருந்து இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றிச்சா. அப்ப கடல்ல வாழ வேணும், எப்படி தலையில வாழலாம்? அவசரப்படாதீங்க, கவனமாய் கேளுங்க. நாங்கள் எப்படி தோன்றினாங்கள் என்பதை கவனமாய் கேளுங்க. நாங்கள் சொல்லுறோம். தோன்றி மரம் தோன்றி மரம் தோன்றியது. தோன்றி மரம் தோன்றி மரம் தோன்றியது. ஆமா, மரம் தோன்றியது. மரம் தோன்றி மரம் தோன்றி உயிர்கள் தோன்றியது. நிலம் தோன்றி மரம் தோன்றி உயிர்கள் தோன்றியது. ஆமா, உயிர்கள் தோன்றியது. நாங்கள் சொன்னது விளங்கிச்சா? அதாவது பனி உருகி நீராகி போக உருகாத உறைந்த பனீர் பாறையாகி, பாறை கல்லாகி, கல் மண்ணாகி, பாறையிலும் மண்ணிலும் மரங்கள் வளர்ந்துதான். ஆமா, பிறகு மரங்களில் இருந்து இந்த உயிர் காற்று வந்தது. அதில் இருந்துதான் இந்த உயிரினங்கள் வந்தது. அப்ப இவை அது என்னது? கடலிலும் தரையிலும் தோன்றிய உயிரினங்கள் உயிரியல் வளர்ச்சி தான் இந்த குரங்கு. ஓம் ஓம், அப்படித்தான் நான் படிச்சலாம். ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு இப்பதான் விடை வந்திருக்கு. அப்ப இத இருந்து தான் நாங்கள் வந்ததாங்களோ? அப்ப இந்த வால் ஏன் எங்களுக்கு இல்ல? ஓம், நல்ல கேள்விதான். யாரை கேள்வி கேட்பது? யாரை கேள்வி கேட்பது? இல்லையே. இயற்கை மனிதன் படித்தாரா? இயற்கை மனிதன் வந்தாரா? யாரை கேள்வி கேட்பது? இல்லையே. யாரை கேள்வி கேட்பது? இல்லையே. ஆமா, அறிவியல் சொல்வது அதுதானே. அறிவியல் சொல்வது அதுதானே. சரி சரி, உங்களோட பாட்டை நிப்பாட்டுவோம், நாங்கள் கதைக்கு வருவோம். மனிதன் தனது பசிக்கு உணவை தேடி சென்றானாம். அதற்காக மரம், செடி, கொடிகளில் உள்ள காய்கனிகளை உண்ணத் தொடங்கினான். அப்பதான் அவன் தங்களுக்கு விளங்குற மாதிரியான ஒலிகளை எழுப்பத் தொடங்கினான். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஓ இ ஊ ஏ ஐ ஓ. அந்த ஒலி வடிவம் தன் பிற்காலத்தில் எழுத்துக்களாக வந்து எங்கள் தமிழ் மொழி தோன்றியது. ஆமா, எங்களின் தமிழ் மொழி இப்படிதான் தோன்றியது. தீயை கண்டுபிடிச்சது மனிதன் என்றுதான் படிச்ச நாங்கள். என்னடா எல்லாம் குழம்புது. தீ குழம்பில் இருந்து குழம்பு தோன்றிச்சா? மனிதன் இந்த தீயை கண்டுபிடிச்சானா? இந்த தொடரிலே
தான் தீயை கண்டுபிடித்தார். கல்லை கூர்மையாக்கி ஆயுதம் ஆக்கினார். வில்லை வளைத்தான், அம்பை சுட்டான், வேட்டையாட கண்டு கொண்டான். இலைகளையும் புட்களையும் உடைகளாக்கினான். நிலை தேடி தேடி அலைந்து பார்த்தான். கூடி வாழ இருப்பிடத்தை கண்டு கொண்டார். கூடி வாழ்ந்தவர் கூட்டமாக தங்கி வாழ்ந்தார். ஊரை உருவாக்கினார். அப்போ தீயை, ஆயுதத்தை, வில்லை, அம்பை, இயற்கையை கண்டுபிடித்தார் மனிதன்.